சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதை நம்ம வந்து பார்க்க போறோம். பாஸ்ட் டென்ஸ்ல ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த பாஸ்ட் டென்ஸ்ல டாபிக் 4 ஓகேங்களா. அதை வரேன். டாபிக் 4ல பாஸ்ட் டென்ஸ் பார்ட் 5 அதை நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். பார்ட் 5 இ ஆர் பார்ட் 5 ஆர் இ சிம்பிள் பாஸ்ட் தனியா. இது இல்லாம இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் பார்க்கும்பொழுது அதுக்கு கீழே கீழே அடுத்தடுத்த டாபிக்ஸ் எல்லாமே வரும். சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஏன்னா அங்க ப்ரெசென்ட் டென்ஸ்ல என்ன வந்துச்சோ அது எல்லாமே இங்கேயும் கண்டினியூ ஆகும். சரி, அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை இல்லையா. சரி, இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ அஃபர்மேட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். அஃபர்மேட்டிவ் அப்படின்னு என்னது பாசிட்டிவ். அப்ப நெகட்டிவ்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும், நெகட்டிவ் தான். ஓகே, இன்டர்ரோகேட்டிவ் அப்படின்னா என்னது? இன்டர்ரோகேட்டிவ் வந்து கொஸ்டின், எப்படி வந்து கொஸ்டின் கேட்கறது. நெகட்டிவ்ல எப்படி இன்டர்ரோகேட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து எப்படி வந்து சென்டென்ஸ் அமையும்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். அடுத்தது verb to. எதனால verb to? ஏன்னா பாஸ்ட் verb. ஏன்னா சிம்பிள் பாஸ்ட் இல்லையா நம்ம பார்க்க போறது. என்ன டாபிக்? சிம்பிள் பாஸ்ட். அப்ப சிம்பிள் பாஸ்ட்ங்கும் போது கண்டிப்பா என்ன இருக்கணும்? verb to தான் இருக்கணும் இல்லையா. அடுத்தது ஆப்ஜெக்ட் இருக்கணும். எக்ஸாம்பிள், she baked. இந்த இடத்துல இந்த பேக்டுங்கிறது தான் என்னது? இதான் பாஸ்ட், இதான் verb to இல்லையா. அப்ப இதுதான் வந்து verb to. ஃபைன். சோ நம்ம இந்த இடத்துல she bake அப்படிங்கிறது பிரசன்ட், என்னது she baked அப்படிங்கிறது பாஸ்ட். she baked yesterday. எதனால இந்த இடத்துல டைம் ஃப்ரேஸ் கொடுத்திருக்காங்க? கட்டாயமா இந்த இடத்துல டைம் ஃப்ரேஸ் கொடுக்கணுமா? நேற்று கிளாஸ் இல்லையா, நேற்று கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எஸ்பெஷலி ஃபார் பாஸ்ட் டென்ஸ் நம்ம பாஸ்ட் நம்ம பண்ணும் பொழுது கண்டிப்பாக என்ன இருக்கணும்? டைம் ஃப்ரேஸை நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப டைம் ஃப்ரேஸ் இருந்தாதான் அது என்ன டென்ஸுக்குள்ள வரும்? அது பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்ல நம்ம மென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். சரி, இந்த டென்ஸ் புரிஞ்சிச்சு இல்லைங்களா. சரி, இப்போ கொஞ்சம் பாஸ்ட் டென்ஸுக்கான கொஞ்சம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே, இப்போ இது உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த சார்ட் தெரியுதுங்களா? கொஞ்சம் verbs with 3 different forms னு கொடுத்திருக்காங்க. verb 1, verb 2, verb 3. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டென்ஸ் படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம எதை படிக்கணும்? இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஆக்சுவலி இல்லைங்களா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பி வேர்டு. பி வேர்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. என்னது? இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர். அப்ப இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சோ பி அப்படிங்கிற வேர்டுனுடைய ஆம்னுடைய பாஸ்ட் என்ன? வாஸ். இஸ்னுடைய பாஸ்ட் என்ன? அதுவும் வாஸ் தான். ஆர்னுடைய பாஸ்ட் என்ன? வேர். கரெக்ட்டுங்களா. ஆர்னுடைய பாஸ்ட் என்னது? வேர். எந்தெந்த இடத்துல ஆர் பயன்படுத்துறோமோ அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தணும்? வேர் வந்து பயன்படுத்தணும். கரெக்ட்டுங்களா. சரி, இப்போ நம்ம வந்து இஸ் பிரசன்ட் டென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். she is a student. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன முதல்ல என்ன மென்ஷன் பண்றோம்? அவங்க என்ன இப்போ வந்து என்னவா இருக்கிறாங்க? இப்போ வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ she is a doctor இல்லைங்களா. she is a doctor. அவங்க குழந்தையா இருக்கும்போது என்ன வந்திருப்பாங்க? எஸ். எதுக்காக நான் இதை மென்ஷன் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு? இங்க பாருங்க, she is a doctor. அப்போ இஸ்னுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது? was. அப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கு? இந்த இடத்துல இஸ்ஸா இருக்குது. அந்த இடத்துல என்னவா மாறுது? வாஸா மாறி இருக்கு. சோ she is doctor, was a student. சோ ஷீக்கு பக்கத்துல வாஸ் யூஸ் பண்றோம், ஷீக்கு பக்கத்துல இஸ் யூஸ் பண்றோம். இஸோடைய பிரசன்ட் இல்லையா. ஷீயோடைய இஸோடைய பாஸ்ட் வந்து வாஸ். இதுவே யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, யூ ஆர் a teacher. யூ ஆர் a teacher. இதுவே நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்? நீங்க ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லணும். அப்ப ஆறுங்கிறது எப்படி மாறும்? எஸ், யூ வேர் அ ஸ்டூடெண்ட். யூ வந்து ஒருமையாகவும் வரலாம், ஒருமையாகவும் பண்ணலாம், பன்மையாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல யூ ஆர் அ டீச்சர், இந்த ஏ தான் டிசைட் பண்ணுது. ஏ அப்படின்னா ஒண்ணுன்னு அர்த்தம். யூ ஆர் அ டீச்சர், நீங்க ஒரு ஆசிரியராக இருக்கிறீர்கள். அப்ப இந்த ஆருக்கு என்ன அர்த்தம்? ஆர் மீனிங், வாட் டஸ் ஆர் மீன் ஹியர்? இந்த இடத்துல இருக்கிறீர்கள் அப்படிங்கிற மீனிங் தான் எது கொடுக்குது? ஆர் கொடுக்குது. இந்த இடத்துல ஆர் இல்லைன்னா என்ன ஆகும்? ஆரே இல்லை. யூ டீச்சர், யூ
ஆர் டீச்சர் மீனிங் வருதுமா? வராது. யூ ஆர் டீச்சர் மீனிங்கே வரல. அப்ப இந்த இடத்துல ஆறுங்கிறது ஆறு தான் என்னது? ஆறு தான் வேர்ப். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இந்த இடத்துல பி வேர்டுன்னு சொல்லக்கூடிய ஆறு என்னவாக மாறுது? ஆறு வந்து மெயின் வெர்பாக மாறி இருக்கு. வந்து ஆறுங்கிறது என்ன வேர்பு? இஸ்ஸா இருக்கட்டும், வாஸா இருக்கட்டும், ஆரா இருக்கட்டும், இதெல்லாமே என்ன வேர்புன்னு சொல்லுவாங்க? ஃபார்ம் வேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க, ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னவா மாறி இருக்கு? மெயின் வேர்பா மாறி இருக்கு. சோ யூக்கு பக்கத்துல யூ வாஸ் வருமா, யூ வேர் வருங்களா? அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? யூ வாஸ் நம்ம சொல்ல மாட்டோம், யூ வேர் தான் நம்ம. அப்போ ஒருமையாக இருந்தாலும் இல்லையா, ஒருமையாக இருந்தாலும் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம என்னன்னு வேறன்னு தான் சொல்லணும். ஏன்னா யூக்கு பக்கத்துல வேறதான் ஒத்து போகும். ஸ்டூடெண்ட், நீங்க ஒரு மாணவியாக அல்லது இருந்தீர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன்னா பாஸ்ட். பாருங்க என்ன இப்ப சொல்லுங்க பாப்போம். இந்த ஒரு பர்டிகுலர் பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் 3 வேர்பும் மாறி மாறி வரும். 3 வேர்புமே பிரசன்ட் மாறி இருக்கும், பாஸ்ட் மாறி இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாறி இருக்கும். இதுதான் 3 வகையான 3 டைப்ஸ் ஆஃப் 3 டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப். ஒரு வேர்புக்கு எத்தனை ஃபார்ம் இருக்கு? 5 ஃபார்ம் இருக்கு. ஒரு வேர்புக்கு எத்தனை ஃபார்ம் இருக்கு? 5 ஃபார்ம் இருக்கு. 5 ஃபார்ம்ல முக்கியமான 3 ஃபார்ம் என்ன? பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒரு வேர்புக்கு எத்தனை ஃபார்ம் இருக்கு மேடம்? ஒரு வேர்புக்கு எத்தனை ஃபார்ம் இருக்கு? 5 ஃபார்ம்ஸ் இருக்கு. முக்கியமான ஃபார்ம் என்ன? 3 ஃபார்ம்ஸ். என்னென்ன? பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வெரி குட். இப்போ சார் 3 சொல்லிட்டீங்க, மிச்சம் என்ன சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வேர்பு கூட நம்ம என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். அப்ப ஐஎன்ஜி சேர்க்கும் போது என்ன கிடைக்கும்? இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிடைச்சது இல்லைங்களா? அப்ப ஐஎன்ஜி சேர்த்து கிடைக்கும், பிரசன்ட் பார்ட்டிசிபிள் கிடைக்கும். அப்ப சூஸ், அப்ப பிகின் அப்படின்னா இந்த இடத்துல என்னவாக இருக்கும்? பிகினிங் அப்படின்னு இருக்கும். சூஸ் என்னவாக இருக்கும்? சூசிங், டூ டூயிங், ட்ரிங்க் ட்ரிங்கிங். அப்ப எல்லா வேர்பு கூடயும் ஐஎன்ஜி சேர்த்தா போதுமானது. புரிஞ்சுச்சுங்களா மேடம்? சார் அதுதான் என்னது? வேர்பு 5. வேர்பு 4. வேர்பு என்னது? வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பேரு? பிரசன்ட் பார்ட்டிசிபிள். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பிரசன்ட். ஓகே, உங்களுக்கு சொல்ற மாதிரி புரியுற மாதிரி கொஞ்சம் பக்கத்துல நான் போட்டு வைக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, verb present participle. ஓகே, என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீயிங். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க என்ன வரும்? இங்க சூசிங். தட்ஸ் இட் இல்லையா? அதே மாதிரி நெக்ஸ்ட் verb 4 பார்த்துட்டோம். இப்போ verb 5 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, verb கூட நம்ம என்ன சேர்க்கணும்? ஒரு எஸ். verb கூட ஒரு எஸ் சேர்க்கணும். இது ஆல்ரெடி நம்ம எங்க படிச்சிருக்கோம்? verb கூட எஸ் சேர்க்கிறது ஞாபகம் இருக்குங்களா? verb கூட எஸ் சேர்க்கிறது எங்க படிச்சோம்? சிம்பிள் பிரசன்ட். தட்ஸ் இட். அப்ப இந்த இடத்துல என்ன? 5 சிம்பிள் பிரசன்ட். அவ்வளவுதான். இதுதான் வேர்புனுடைய 5 நிலைகள். verb 1, verb 2, verb 3, verb 4, verb 5. நமக்கு முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு முக்கியமானது இந்த verb 1, verb 2, verb 3 மட்டும்தான் முக்கியம் இல்லையா? அதை மட்டும் பார்த்துருவோம். சோ do, did, done. verb 1 என்னது? do. verb 2 என்னது? did. verb 3 வந்து done. ஓகே, அடுத்து drink. verb 2 என்ன? drank. verb 3 என்ன? drunk. eat, ate, eaten. go, went, gone. know, knew. know, knew, known. known. speak, spoke, spoken. write, wrote, written.
இல்லையா? சரி, இப்போ இதெல்லாம் கரெக்ட். நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல எந்த வேர்பை யூஸ் பண்ணுவோம்? இதுல 3 வேர்பை நம்ம படிச்சிருக்கோம். 3ல எந்த வேர்பை மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் சிம்பிள் பாஸ்ட்ல? வேர்பு 1ஆ, வேர்பு 2ஆ, வேர்பு 3ஆ? verb 2. எஸ், அதுதான் ரூல் இல்லையா? வேர்பு 2 மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். அதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ we can use verb 2. verb 2. எஸ், verb 2 எந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கிற இடத்துல மட்டும் தான் நம்ம verb 2 யூஸ் பண்ண முடியும். இதுவே நெகட்டிவான என்னவா இருக்கும்? நெகட்டிவானா என்னவா மாறும் கேட்டீங்கன்னா, நம்ம verb வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அது என்ன சார் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது? சரி, இங்க நல்லா பாருங்க. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? சப்ஜெக்ட் பிளஸ் டிட் நாட். ஏன் டிட் பாஸ்ட், நெகட்டிவ் நாட் ஆர் டிடன்ட். அதுக்கப்புறமா டிட் வரும்பொழுது இந்த இடத்துல என்னவா மாறும்? V1 நம்ம மாத்தி எழுதணும். டிட் நாட் வென்ட்னு எழுதக்கூடாது, டிட் நாட் பிளேய்டுன்னு எழுதக்கூடாது. ஐ திங்க் உங்களுக்கு இந்த இடத்துல நான் கொஞ்சம் டைப் பண்ணி உங்களுக்கு. எஸ், இங்க பாருங்க. ஐ வென்ட் டு playground. ஓகே, ஐ வென்ட் டு playground. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் பிளேகிரவுண்டுக்கு போனேன். நான் பிளேகிரவுண்டுக்கு போனேன். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வேற வெர்ப் யூஸ் பண்ணுங்க பாப்போம். வேற வெர்ப் யூஸ் பண்ணுங்க. வேற ஏதோ ஒரு வெர்ப். நான் பரீட்சை எழுதினேன். I drink water. I drink இல்ல வேற வெர்ப் மாத்தணுமா? I drank water. I drank. ஏன் நம்ம drankனு மாத்த வேண்டியிருக்கு? ஏன்னா என்ன சொல்லணும்? இந்த இடத்துல பாஸ்ட் தான சொல்றோம். அப்போ வெர்பை நம்ம மாத்தணும். V2னு மாத்தணும் இல்லையா? இதுல V2னு எழுத தேவையில்ல, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் எழுது. இது புரிஞ்சுச்சுங்களா? என்ன அர்த்தம்? சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் பிளே கிரவுண்டுக்கு போனேன், நான் தண்ணி குடிச்சேன். சரி, இதுவே நான் பிளே கிரவுண்டுக்கு போகலன்னு நான் சொல்லணும். எப்படி சொல்றது? நான் பிளே கிரவுண்ட் தப்பானாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. I didn't go to playground. ஓகே, எப்படின்னு பாப்போம். இப்போ இங்க வென்ட்ங்கிற வேர்ட் இருக்குங்க இல்லையா? இந்த வென்ட் நம்ம என்ன பண்றோம்? பிரிக்கிறோம். வென்ட்ட பிராக்கெட் போட்டு பிரிக்கிறோம். வென்ட் எப்படி சார் பிரிக்கிறது? ஓகே, வென்ட் எப்படி பிரிக்கிறது? ரொம்ப ஈஸி. வென்ட்டுக்குள்ள என்ன இருக்கு? பாஸ்ட் இருக்குங்க இல்லையா? அந்த வென்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாஸ்ட் என்னது? டிட். ஏன் சார் டிட் இருக்கு? ஏன்னா இது பாஸ்ட். எல்லா பாஸ்டுக்குள்ளேயும் என்ன இருக்கு? டிட் இருக்கு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா பாஸ்டுக்குள்ளேயும் என்ன இருக்கு? டிட் இருக்கு. ரைட், ஓகே. சரி, வென்ட்னுடைய வெர்ப் 1 என்ன? வென்ட்னுடைய பிரசன்ட் என்ன? கோ இல்லையா? இது புரிஞ்சுச்சுங்களா? அப்போ எப்பவுமே இந்த பாஸ்ட் வெர்பான வென்ட்டா இருக்கட்டும், எனி வேர்பா இருக்கட்டும், அந்த வேர்பை நம்ம பிரிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? டிட் பிளஸ் கோ அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? டிட் பிளஸ் கோ அப்படின்னு கிடைக்கும். இது எல்லாமே எல்லாத்துக்கும் இதே கிராமர் தான். எல்லாத்துக்குமே இதுதான் பொருந்தும். ஆக இந்த இடத்துல டிராங்க் நீங்க பிரிச்சு காட்டுங்க பாப்போம். did plus drink. என்னவா இருக்கும்? டிட் பிளஸ் drink. எஸ், வெரி குட். ஏன்னா நம்ம வந்து verb 1 எடுக்கிறோம் இல்லையா? இந்த யுக்தி தான் நம்ம எதுல பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ்ல பயன்படுத்தணும். ஆக இந்த இடத்துல நெகட்டிவ் நம்ம எப்படி கொண்டு வர போறோம்? ஐ didn't சொல்லலாம், did not சொல்லலாம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் did not னு எழுதுறேன். சோ I didn't. இந்த இடத்துல என்ன வச்சிருக்கோம்? நம்ம இந்த did இங்க எழுதிட்டோம். மிச்சக்கூடிய கோவை நம்ம இங்க கொண்டு வரோம். சோ I did not go to playground. நான் நேற்று எப்படி சொல்லுவீங்க? நான் நேற்று படிக்கவில்லை. சரி, இதுக்கு இந்த ரெண்டாவது கொடுத்திருக்கக்கூடிய அதுக்கு நெகட்டிவ் சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது கீழ கொடுத்திருக்கக்கூடிய didn't drink water. I didn't drink water. I didn't drink water. ஓகே, அடுத்து கீழ இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு பாசிட்டிவ் சொல்லுங்க. நான் நேற்று படித்தேன். நான் நேற்று நன்றாக படித்தேன். நாங்கள் சொல்லுங்க. நாங்கள் நாங்கள் அப்படின்னா we read well yesterday. we studied. okay, we studied well. அவ்வளவுதான். we studied. நாங்கள் நன்றாக படித்தோம். சரி, நாங்க படிக்கவில்லை நேற்று இல்லையா?
We didn't study well yesterday. அதேதான் we அப்படியே எல்லாத்துக்கும் We didn't study. இதுல சிங்குலர் ப்ளூரல் எந்த கணக்குமே கிடையாது. அழகா நம்ம didn't போட்டு போயிட்டே இருக்கோம். என்ன மேடம்? studied yesterday அப்படி போட்டா போடுமா? studied well yesterday ன்னு போடுமா? எப்படி வேணா போடலாம். we studied well yesterday அப்படினு போடலாம். we studied yesterday well அப்படினு போடலாம். இந்த இடத்துல டைம் ஃப்ரேஸை கடைசியா கொண்டு வந்துட்டா நல்லா இருக்கும். இந்த இடத்துல well அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? நன்றாக. so we studied well yesterday. yeah okay we didn't study we didn't study yesterday. இதுக்கு என்ன அர்த்தம்? நேற்று நாங்க படிக்கல. சரிங்களா? சரி, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாஸ்ட்ல சொல்லலாம். Mala wrote a letter yesterday. Mala wrote a letter. Okay, last week. நம்ம மாத்தி கொடுப்போம். last week to Krishna அப்படின்னு போடுவோம். ரைட். இப்போ இதுக்கு நெகட்டிவ் Mala didn't write a letter last week. அவ்வளவுதான். மாலா இந்த இடத்துல என்ன இருக்கும்? இங்கே நம்ம பண்ணிடலாம். இங்கே நம்ம பிராக்கெட் போட்டு நெகட்டிவ் எழுதிடலாம். didn't போட்டு ரைட். இவ்வளவுதான். நம்ம ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். பாசிட்டிவ்னா ரோட், நெகட்டிவ் அப்படின்னா டிட். இதை பிரிக்கணும். பிரிச்சு டிட் எழுதி didn't எழுதி ரோட்டனுடைய verb 1 எனது ரைட் அப்படின்னு எழுதிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து நெகட்டிவ் கிடைக்கும். அவ்வளவுதான் இல்லையா? அததான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. he did not play cricket. அவன் மட்டைப்பந்து விளையாடவில்லை இல்லையா? he did not play cricket. அவன் கிரிக்கெட் விளையாடவில்லை. சரி, இப்போ கொஸ்டினுக்கு என்ன பண்றது? நீங்க நேற்று மார்க்கெட்டுக்கு போனீங்களா? எப்படி கேட்பீங்க? நீங்க நேற்று மார்க்கெட்டுக்கு போனீங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கொஸ்டினை கண்டுபிடிக்கணும். இல்ல எனக்கு ஈஸியா நான் போட்டுருவேன் சார் அப்படின்னா சொல்லுங்க பாப்போம். நீங்க நேற்று மார்க்கெட்டுக்கு போனீங்க. சிம்பிள் பாஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம இன்னைக்கு நடத்துறது ஃபுல்லாவே சிம்பிள் பாஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்க எப்படி சொல்லுவீங்க? இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? Are going to market yesterday. அதெல்லாம் கோயிங் அதெல்லாம் வரவே ஐஎன்ஜிக்கு இங்க வேலையே கிடையாது. you went to market yesterday. you went to market yesterday. ஓகேவா? ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து என்ன கொண்டு வந்திருக்கோம் நம்ம? you went to market. நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்க. பட் நமக்கு தேவை என்ன? நமக்கு கொஸ்டின் தான் தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த வென்ட்டை பிரிக்கணும். வென்ட்டை பிரிக்கும் பொழுது கொஸ்டினுக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் வென்ட்டை பிரிக்கணும். வென்ட்டை பிரிச்சோம்னா என்ன கிடைக்கும்? Did not go. did plus go. இப்படி மைண்ட்ல வச்சுக்கணும். வென்ட்டை பிரிச்சோம்னா did plus go. இப்போ நம்ம நமக்கு இப்ப என்ன தேவை? நமக்கு கொஸ்டின் தான் தேவை. ஆன்சர்லாம் தேவையில்லை. கொஸ்டின் தான் கேட்கணும். இப்போ இந்த இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல இப்போ நான் இந்த காட்டக்கூடிய இந்த சென்டென்ஸ்ல எந்த வேர்டு வந்து நம்ம கொஸ்டின் வேர்டை நம்ம பயன்படுத்தலாம்? went இல்லனா did go. கொஸ்டின் முன்னாடி வரணும். அந்த வேர்டு முன்னாடி வரணும். அப்ப எந்த வேர்டு முன்னாடி வரும்? verb 2 முன்னாடி வரும். verb 2னா வென்ட்ட வச்சு நம்ம क्वेश्चन கேட்க முடியாது. அப்ப இதுல எந்த வேர்டு வந்து மாறும்னு கேட்டிங்கனா எந்த வேர்டு வந்து பி வேர்டாக இருக்கு? ஐ மீன் எந்த வேர்டாக ஹெல்பிங் verb இல்ல அது ஆக்ஸிலரி verb எது? இதுல ஆக்ஸிலரி verb எது? ஆக்ஸிலரி verb இந்த did தான் ஆக்ஸிலரி verb. இந்த did என்னவாக மாறும்? क्वेश्चन வேர்டா மாறிடுச்சு. இப்ப did முன்னாடி வந்துருச்சுங்களா? இப்ப didக்கு பக்கத்துல யாரு? சப்ஜெக்ட். இப்ப didக்கு பக்கத்துல சப்ஜெக்ட் எழுதிட்டு அழகா அங்க இருக்கக்கூடிய வேர்ட்ஸை அப்படியே நம்ம எழுத வேண்டியதான். இப்ப சொல்லுங்க பாப்பா, ஆன்சர் என்ன? Did you go? Did you go to market yesterday? market. ஓகே. நீங்க பேனா வாங்குனீங்களா? எப்படி கேப்பீங்க? yesterday போட வேண்டாமா சார்? எஸ் போடலாம். ஓகே போடலாம். போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஓகே. நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தான். இட்ஸ் வெரி குட். ஓகே. நீங்க பேனா வாங்குனீங்களா? You bought a pen. ஓகே. நீங்க டைரக்டாவே क्वेश्चनக்கு போயிடலாமே. You bought a pen
யூ பாட் a pen. நீங்க பேனாவை வாங்கினீர்கள். இப்போ क्वेश्चन என்ன? Did you buy? Buy. Why? Did you Buy a pen. did you buy a pen? A pen. Did you buy a pen? வேற ஏதாவது தமிழ்ல ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பாப்போம். நீங்க தஞ்சாவூருக்கு போனீங்களா? ஓகே, சோ இதுதான் வந்து இந்த இடத்துல ஓகே. அப்போ எப்படி கேக்குறது? இங்கிலீஷ்ல எப்படி கேக்குறது? Did you Go to to Tanjore. okay. Did you go to Tanjore? எஸ், இவ்வளோதான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறது. இட் இஸ் ஈஸி as possible. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து கொஸ்டின் கேட்கறது எப்படின்னு பார்த்தாச்சு. சரி, இப்போ நான் வந்து என்ன வாங்கினேன்? நான் வந்து ஒரு ஆப்பிள் கடையில வாங்கினேன். நான் ஆப்பிள் கடையில இருந்து வாங்கினேன். எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? I got to. நான் ஒரு ஆப்பிளை கடையில இருந்து வாங்கினேன். An apple. I bought an apple in shop. I bought an apple. நான் ஆப்பிள கடையில வாங்கினேன். சரி, இத என்ன பண்ணணும்? நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, நீங்க ஆப்பிள் வாங்குனீங்களான்னு கேக்குறீங்க. Did you buy an apple? Did you? ஓகே, இப்போ நான் ஆப்பிள் வாங்கினேன்னு உங்களுக்கு நான் சொல்ல போய் தான் உங்களுக்கு தெரியும். நான் என்ன வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க என்கிட்ட என்ன கேட்பீங்க? நீங்க என்ன வாங்குனீங்கன்னு கேட்பீங்க. கரெக்டுங்களா? நீங்க என்ன வாங்குனீங்கன்னு கேட்பீங்க. என்னங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன? What? வாட். வாட்ட முன்னாடி எழுதிட்டு மிச்சத்தை அப்படியே எழுத வேண்டியதான். அப்ப Did you buy an எழுதணும்னா மிச்சம் என்ன இருக்கு? வாட் did What you Buy. buy? What did you buy? புரிஞ்சுச்சுங்களா? I bought an apple. Did you buy an apple? சரி, எனக்கு வந்து என்ன வாங்குனீங்க, நான் என்ன வாங்குனேன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன கேக்குறீங்க? What did you buy? புரிஞ்சுச்சுங்களா? இப்போ நான் எங்க போனேன்? நான் வந்து கோயம்புத்தூர் போனேன். ஓகே, நான் வந்து கோயம்புத்தூர் போனேன். I went to கோயம்புத்தூர். இப்போ நீங்க என்ன கேட்கணும்? நான் கோயம்புத்தூருக்கு போனேனா அப்படின்னு கேட்கணும். நீங்க எங்க போனீங்க? நீங்க கோயம்புத்தூர் எப்படி கேக்குறது? Did you Go to Did you go to go to கோயம்புத்தூர்? ரைட். இப்போ நான் எங்க போனேன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ எங்க What did you go? What did you go? எங்க 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 Where did you go? அப்ப என்ன பண்றோம் நம்ம? Where அப்ப வேர்ன்ற வேர்ட் நம்ம did you பயன்படுத்துறோம். வேர் டிட் யூ கோ. அவ்வளவுதான். இதுக்கு என்ன அர்த்தம்? எங்க போனீங்க. யா, எங்க போனீங்க. தட்ஸ் இட். இல்லையா? வெரி ஈஸி இல்லையா? இப்ப நீங்க இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரக்சர்ல நீங்க என்ன வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம்? நிறைய சென்டென்ஸை கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? எஸ், தட்ஸ் இட். அதாவது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. he did not play cricket. என்ன கொடுத்துருக்காங்க? did you watch the movie? எதனால did இங்க வந்துச்சுங்க? எதனால இந்த did ஏன் இங்க did வந்துச்சு? வாட்ச்ங்கிற வேர்டை வாட்ச்டுங்கிற வேர்டை தான் என்ன பண்ணிருக்காங்க? பிரிச்சிருக்காங்க. வாட்ச்டுங்கிற வேர்டை பிரிக்கும் பொழுது என்ன கிடைக்கும் மேடம்? did கிடைக்கும். Plus what? Did plus watch. வாட்ச்டுங்கிற வேர்டை பிரிக்கும் பொழுது டிட் பிளஸ் வாட்ச் கிடைக்குது. அந்த இருக்கக்கூடிய டிட் இந்த இடத்துல நம்ம கொண்டு வரோம். கரெக்ட்டுங்களா? சோ did you watch the movie? இதுக்கு என்ன அர்த்தம்? did you watch the movie? நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? நீங்க படம் பாத்தீங்களா? இல்லையா? டைம் வைஸ் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் இல்லையா? எஸ். அப்ப இது ஸ்ட்ரக்சர்க்காக நம்ம பயன்படுத்துறோம். did you watch the movie அப்படின்னு கேக்குறோம். சரி, இப்ப did you watch the movie அப்படின்னு கேட்கும்போது ஆன்சர் என்ன? எஸ் எஸ், I watched the movie. இப்ப நம்ம क्वेश्चनா கேட்டு வச்சிருக்கோமே, இதுக்கெல்லாம் ஆன்சர் எப்படி கொடுப்போம்? சரி, இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்போம். இப்ப ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். did you go to market yesterday? did you go to market? Yes. முதல்ல எஸ் சொல்லணும். ஏன்னா இது என்ன क्वेश्चन? இது
எஸ் ஆர் நோ கொஸ்டின் இல்லையா? இது என்ன டைப்? எஸ் ஆர் நோ கொஸ்டின். கொஸ்டின்ஸ் எத்தனை வகை இருக்கு? 2 வகை கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டின் என்னது? எஸ் ஆர் நோ. இன்னொரு கொஸ்டின் என்னது? WH கொஸ்டின் இல்லைங்களா? சோ எஸ் ஆர் நோ. அப்ப எஸ் சொல்லியாச்சு. எஸ் கேக்குறதுனால நான் என்ன சொல்லணும்? ஐ அப்படின்னு go to market. சொல்லுங்க பாப்போம். எஸ் ஐ go to market. நல்லா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். Yes, I went. எஸ் இது இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவும் டிட்டும் சேர்ந்துதான் டிட்டும் சேர்ந்து, அதாவது வெண்டத்தான் இங்க இருக்கக்கூடிய வெண்டத்தை நம்ம என்ன பிரிச்சிருக்கிறோம்? டிட் பிளஸ் கோன்னு பிரிச்சிருக்கோம். Let's go. அதுக்காக இங்க இருக்கக்கூடிய கோ வந்து இங்க வரணும்னு அர்த்தம் இல்ல. ஆன்சர் வரும்பொழுது என்னவா மாறும்னு கேட்டீங்கன்னா, இந்த டிட்டும் இந்த கோவும் ஒண்ணு சேரும். அப்போ பிரிச்சதை நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணு சேர்க்கிறோம் இல்லையா? ஆன்சர் சொல்லும்போது ஒண்ணு சேர்க்கிறோம். அப்ப டிட்டும் கோவும் என்ன அர்த்தம்? டிட்டும் கோவும் சேரும்பொழுது இங்க என்ன மாறும்? went. Yes, very good. அப்ப yes, I went to market. புரிஞ்சுதுங்களா? That's it. Yesterday எல்லாம் நீங்க போட்டுங்க. அதே மாதிரி அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க. Pen. Did you buy a pen? Answer என்ன? Yes. I bought a pen. Bought a pen. சரி, இப்போ பாசிட்டிவ் சொல்லிட்டோம். இப்போ நெகட்டிவ் எப்படி சொல்றது? இல்லப்பா நான் பேனாவே நான் வாங்கலப்பா. No, I bought it. No, I did not. கரெக்ட்டா யோசி. No, I did not. No, full stop. I did not buy a pen. ஏன்னா நம்ம ரூல்ஸ் பயன்படுத்தணும் இல்லையா? நோ அப்படின்னா நெகட்டிவ். டிட் நாட் அப்ப டிட் வருது. அப்ப டிட் வந்தா அப்ப டிட்டுக்கு பக்கத்துல பாட் வருமா? வரவே வராது. டிட்டுக்கு பக்கத்துல எப்பவுமே பாஸ்ட் வரவே வராது. ஏன் சார் வராதுன்னு கேட்டீங்கன்னா, டிட்டே ஆல்ரெடி என்னது? டிட்டே பாஸ்ட். இதுக்கு பக்கத்துல இன்னொரு பாஸ்ட் வருமா? வரவே வராது. அப்போ ஒரு சென்டென்ஸ்ல எத்தனை பாஸ்ட் தான் வரும்? ஒரு பாஸ்ட் தான் வரும் இல்லைங்களா? அப்ப இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது கொஸ்டின், இது ஆன்சர். இந்த வாட் டிட் யூ பை இங்க இருக்குங்க இல்லையா? வாட் டிட் யூ பை? ஐ பாட் a pen. மறுபடியும் அந்த சென்டென்ஸ். வாட் டிட் யூ பை? ஐ பாட் an apple. Yeah. So I went to Coimbatore. Where did you go to Coimbatore? Yes, I went to Coimbatore. I went to Coimbatore. No, I did not go to Coimbatore. Yes, where did you go? I went to Coimbatore. மறுபடியும் அதே சென்டென்ஸ்க்கு வந்து நிப்போம். அப்ப சென்டென்ஸ்ல இருந்து தான் நம்ம என்ன கத்துக்கணும்? ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கறது? எஸ் ஆர் நோ கொஸ்டினா? கொஸ்டின் எத்தனை வகை மேடம்? கொஸ்டின்ஸ் எத்தனை வகை? 2 types. Yes or no type? WH type. கொஸ்டின் எத்தனை வகை? எஸ் அல்லது நோ. எஸ் அல்லது நோ. அப்போ ஒரு டைம் வந்து என்ன ஆன்சர் வரும்? எஸ்ன்னு வரும். சம் டைம் வந்து ஆன்சர் எப்படி வரும்? நோன்னு வரும். அதே மாதிரி இன்னொன்னு என்னது? WH கொஸ்டின். அப்ப WH கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். வாட், why, என்னது? when, next who, where, அடுத்து whom, யாரை, whom, அடுத்து யாருடன். ஓகே, with whom, very good. with whom, யாருடன் போறீங்க. with whom do you go. கரெக்ட்டுங்களா? வேற என்ன இருக்கு? WH ல வேற என்ன இருக்கு? what, why, when, who, where, with whom, whose. ஓகே, யாருடைய, whose. அடுத்து H ல சொல்லுங்க பாப்போம். H ல how much. அடுத்து how much எவ்வளவு. how much ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நம்ம. how much. அடுத்தது எவ்வளவுன்னு கேட்கும் பொழுது எத்தனை அப்படின்னு கேட்கணும். எத்தனை. வெரி குட். how many. அடுத்து எவ்வளவு தூரம். how far. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க. how long. எஸ், இது எல்லாமே என்னது? WH டைப் ஆஃப் இல்லைங்களா? சரி, இப்ப நம்ம நேரா வந்து எதுக்கு வரோம்? முக்கியமான டாபிக் வரும். எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துல இதை நம்ம பயன்படுத்தணும், இதான் முக்கியம். சரி, ஸ்ட்ரக்சரலா ஓகே. இதெல்லாம் இப்படிதான் நம்ம ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். எந்தெந்த இடத்துல பயன்படுத்துறது அது பார்ப்போம். எஸ், இதோட நம்ம இந்த டாபிக்கோட நம்ம முடிச்சுட்டு அந்த கிளாஸ் வந்து முடிச்சுட்டு நம்ம அடுத்த டாபிக்கை வந்து we have another topic also that we will see in the next class. I think உங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகும். அனுப்பிருக்காங்க சார். பேஜ் குரூப்ல அனுப்பிட்டாங்களா?
ஓகே சரி, குயிக்கா நம்ம வந்து ரீகேப் மட்டும் கொடுத்துருவோம். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான், தட்ஸ் இட். கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை சொல்லும் பொழுது நம்ம ஆல்ரெடி தெரியும் பாஸ்ட் டென்ஸ்னாலே கம்ப்ளீட் தான். ஸோ ஐ சா மூவி லாஸ்ட் நைட், ஐ சா மூவி லாஸ்ட் நைட். நான் லாஸ்ட் கடந்த இரவுல, லாஸ்ட் நைட்ல போன இரவுல என்ன பார்த்தேன், ஒரு பார்த்தேன், ஒரு மூவியை பார்த்தேன். ஸோ பாஸ்ட் ஹேபிட் என்ன சொல்றாங்கன்னா, ரெகுலரா நடக்கக்கூடியத, ரெகுலர் ஹேபிட்டை வந்து பாஸ்ட்ல நடந்த ஹேபிட்டை சொல்றாங்க. அதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஐ வாக்ட் டு ஸ்கூல் எவ்ரி டே. ஐ வாக்ட் டு ஸ்கூல் எவ்ரி டே. நான் தினமும் காலையில் மென்ஷன் பண்ணல, தினமும் நான் பள்ளிக்கு நடந்து சென்றேன். ஐ வாக்ட் டு ஸ்கூல் எவ்ரி டே. சீக்வென்ஷியல் ஈவென்ட்ஸ் அப்படின்னு என்னது, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள். என்னது, he opened the door and sat down. அவன் கதவை திறந்தான், அவன் கதவை திறந்தான். ஓகே, அண்ட் இல்லையா, அப்புறம் உட்கார்ந்தா, கீழே உட்கார்ந்தான், சாட். இது எல்லாமே பாஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் டைம் மார்க்கர்ஸ். இதுல டைம் மார்க்கர்ஸ் அப்படிங்கிறது டைமை எந்தெந்த டைமை வந்து நம்ம பயன்படுத்தணும், டைம் எந்தெந்த யூஸ் பண்ணணும். எஸ்டர்டே, அகோ, லாஸ்ட் வீக், இன் 2010, when I was a child. இது எல்லாமே என்னது, டைம் மார்க்கர்ஸ். இதெல்லாம் இருந்தாலும் என்ன டென்ஸ் அர்த்தம், ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. இருந்தாலும் என்ன டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட். எஸ். சோ கடைசியா ரெகுலர் வேர்ப். எத்தனை வகை வேர்ப் இருக்கு, ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப், வீக் வேர்ப் அப்படின்னு 3 டைப் ஆஃப் வேர்ப் இருக்கு. அப்போ ரெகுலர் வேர்ப் என்னது, ஒரு வேர்ப் கூட ஈடி வரும். வாக், வாக்ட், ப்ளே, பிளேட். இங்க என்ன இருக்கு, லைக். இது ரெகுலர் வேர்ப். ஓகே, எக்ஸாம்பிள், go, went, eat, ate, see, saw, buy, bought. இது எல்லாமே வந்து irregular verb சொல்றேன். எக்ஸாம்பிள், go, went, gone, eat, see, seen. இல்லையா, was எந்த வாஸ் பண்றோம், I was, he was, she was, it was. இந்த இடத்துல எக்ஸசைஸோட கிளாஸ் முடிச்சிடலாம். Written dash a letter to her on last week. Answer. What is answer? Wrote a letter. Okay, next இதுக்கு we dash message on time. நம்ம பாஸ்ட்ல ஒரு வேர்ட் படிக்கணும்னு சொன்னோம். நம்ம பாஸ்ட் இது வந்து நாட் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல நாட்ங்கிற வேர்ட் இருக்கிறதுனால இது நம்ம இது நெகட்டிவ்னு புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம நெகட்டிவ் எப்படி எழுதணும், நெகட்டிவ் didn't see. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இங்க क्वेश्चन மார்க் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம், என்னவா இருக்கும், क्वेश्चन மார்க் கொடுத்திருக்காங்க. அப்ப இது என்னது, கண்டிப்பாக இது क्वेश्चनஆக தான் இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும், இந்த இடத்துல இங்க என்ன வரும், கண்டிப்பா பாஸ்ட்ல क्वेश्चन எப்படி எந்த வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம கேக்குறது, did. அப்ப ஃபர்ஸ்ட் டேஷ்ல என்ன வரும், ஃபர்ஸ்ட் டேஷ்ல இந்த இடத்துல did வரும். ஓகே, செகண்ட் டேஷ்ல என்ன வரும், V1 வரும். finish. ஆமா, V1 செகண்ட் டேஷ்ல V1 வரும். V1 தான் அவங்க ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஏன்னா அதுதான் verb, அதான் அவங்க ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ அந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. இந்த இடத்துல finish தான். அந்த finish அப்படியே நம்ம எடுத்து எழுத வேண்டியதான் இல்லையா. சோ இந்த இடத்துல did Arjun finish, did Arjun finish. The boys dash very happy after the victory. The boys happy after the victory. இந்த இடத்துல நான் yes, or the boys are இந்த இடத்துல வரும் were very happy. ஏன் வந்து வேர் வருது இந்த இடத்துல, நம்ம ஆர் எழுதலாமே. வாய்ஸ் சிங்குலர்ல இருக்கு, வாய்ஸ் ப்ளூரல்ல இருக்கு. ஆர் நம்ம எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன டென்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், past tense. அதனால அந்த இடத்துல பாஸ்ட்ல எக்காரணத்தினாலும் ஆர் வராது. ஆருடைய பாஸ்ட் என்ன, அதனால இந்த இடத்துல அப்ப பி அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பினா பி வேர்டு எழுதணும்னு அர்த்தம். முன்னாடி நம்ம பாத்துருக்கோம், பல முறை பாத்துருக்கோம் இல்லையா. அப்ப பி அப்படின்ற இடத்துல வேர்டு எழுதணும். சோ இந்த இடத்துல எது க்ளூ வேர்டுன்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் த விக்டரின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ஏதோ நடந்திருக்கு இல்லையா, வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சோ இந்த ஆஃப்டர் அப்படிங்கிற வேர்டு தான் என்னது, இந்த இடத்துல க்ளூ வேர்டு. உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், ஓகே இது பாஸ்ட் டென்ஸ் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இது உங்களுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். அண்ட் வித் ஆன்சரோட இருக்கு. she has to library yesterday. Answer go went going. ஆன்சர் வந்து
Went. ஆன்சர் வெண்ட். ஓகே நெக்ஸ்ட் இங்க இருக்கு ஆன்சர் வெண்ட். நெக்ஸ்ட் ஃபினிஷ். இந்த இடத்துல டிட் தே ஃபினிஷ் இல்லையா? டிட் வந்திருக்கு, அதனால ஃபினிஷ். வெரி ஈஸி. டிட் தே ஃபினிஷ் த ப்ராஜெக்ட்டை முடிச்சிட்டாங்களா? கொஸ்டின் கேக்குறாங்க. ப்ராஜெக்ட்டை முடிச்சிட்டாங்களா? நெக்ஸ்ட் which of these is an irregular verb? இது irregular verb எதுன்னு கேட்டிருக்காங்க. irregular. jump played ate. ஏன் ate எதனால வந்து irregular ஏன் கேட்டிங்கன்னா இதனுடைய verb என்ன? Eat ஓடது ate. அடுத்து ate அடுத்து eaten. அப்போ இது மாறுபட்டு இருக்கு. இது மாறுபட்டு இருக்கு. சோ இதோட நம்மளுடைய வகுப்பை நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம். and we have I brought some example. இது ரெண்டே மாதிரி அது verb with same form. v1 v2 v3 எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். cost cut hit hurt let put இது மட்டும் மாறும். இது read னுடைய past என்ன? ரெட். ரெட். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும்? ரெட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணனும். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும்? ரெட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணனும். இது மட்டும் ப்ரொனன்சியேஷன் மாறும். செட் எல்லாமே. நெக்ஸ்ட் இங்க எக்ஸசைஸ் கொடுத்திருக்கேன். இது உங்களுக்கு மெட்டீரியல் வரும்பொழுது மெட்டீரியல்ல நீங்க என்ன பண்ணிக்கங்க, இந்த மெட்டீரியல் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஆன்சர் பார்க்க கூடாது, நீங்களே என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். அண்ட் ஈவன் தி சேம் will also be conveyed as a என்னது டெஸ்ட் ஃபார்ம். கூகுள் ஃபார்ம்ல உங்களுக்கு டெஸ்டாவும் வரும். ஸோ நீங்க என்ன அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சின்ஸ் டைம் அப், இன்னைக்கு கிளாஸை நம்ம வந்து இப்ப முடிக்கிறோம். நன்றி. உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.